இரண்டு வேத பகுதிகளை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக 12வது சங்கீதத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அச்சுப்படுகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக நாம் படித்தோம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை பெறுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்றைய நாளிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகின்றோம். தேவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் எதிர்பார்க்கின்றதான ஒரு காரியம், நம்ம எல்லாரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் தேவன் நம்ம எல்லாரும் உண்மையா இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக ஏன் வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உண்மை உள்ள தேவன் அவரை ஆராதிக்கின்றதான, அவரை தொழுது கொள்கின்றதான, அவரை சேவிக்கின்றதான, அவருடைய நித்திய மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 12வது சங்கீதத்தில் தாவீது புலம்பி பாடுகிறதை நாம் கவனிக்கின்றோம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள். அப்போ தாவீது வாழ்ந்த நாட்களிலே அவருடைய இருதயத்தை காயப்படுத்தின ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டு காரியத்தை தாவீது இங்கே குறிப்பிடுகின்றார். ஒன்று, பக்தி உள்ள மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவதாக தாவீது சொல்லுகிற காரியம் இதுதான், உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்பதாகும். அன்றைக்கு தாவீதுடைய காலகட்டத்திலே எப்படி பக்தி உள்ள மக்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள் குறைந்திருந்தார்களோ, அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்காலகட்டத்திலே பக்தி உள்ளவர்களை குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ள மனிதன் எங்கே இருந்தாலும் அந்த மனிதனை தேவன் தேடி தமக்காக தெரிந்து எடுக்கின்றார். இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது உண்மை குறைந்து கொண்டே இருக்கிறது. உண்மை இல்லாத மனிதர்களைத்தான் இன்னைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது கூட உண்மை இல்லாத ஒரு நிலையைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சிலர்
ஸ்மிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது அவருடைய கடைசி வார்த்தை இப்படி வாசித்து கேட்கின்றோம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று எழுதப்பட்டது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சாகிற வரையிலும், மரணம் வேறிருக்கிற வரையிலும் நாம் இப்படி சொல்லுவது உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இரண்டு காரியங்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நம்முடைய மரணம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துடைய வருகை. எது சந்தித்தாலும் தயாராக, எது வந்தாலும் தயார் நிலையிலே வாழ்கிற மக்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவன சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இனி சாகிற வரைக்கும். அந்த சபைக்கு சொல்லும் பொழுது உபத்திரவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நஷ்டங்களும் எந்த நிலைகள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது என்ன கிடைக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது தெரியுமா? ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவ வாழ்க்கை மாத்திரமல்ல, ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 1 முதல் 3 வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கிருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யாயிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பணிகளோடு இரத்த பணிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடல்கள் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். இந்த வேதவசனத்திலே தேசம் புலம்புவதற்கான காரணம் என்ன? தேசத்திலே அழிவுகள் வருவதற்கான காரணம் என்ன? தேசத்திலே நாசங்கள் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் தேசத்திலே புலம்பல்களும் அழிவுகளும் வரக்கூடிய காரணத்தை குறித்து மிக தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கர்த்தருக்கு தேசத்தின் குடிகளோடு வழக்கு இருக்கிறது. தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு சண்டை இருக்கிறது, வழக்கு இருக்கிறது. ஏன் கர்த்தர் தேசத்தின் குடிகளோடு வழக்கு தொடுத்திருக்கிறார்? ஏன் அவர் வழக்கு தொடுகிறார் அப்படின்னா, முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்னன்னு வாசித்து பாருங்க. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை. அப்ப உண்மை உள்ள தெய்வம் அவர் தேசத்திலே உண்மை எதிர்பார்க்கிற தேவன். அவர் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வதிப்பதில் உண்மை, அவர் சொல்லுகிற காரியம் செய்வதில் உண்மை, எல்லாத்திலும் இயேசுப்பா உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார்.
அந்த உண்மையுள்ள தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஈவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிற தேசத்தின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப தேசத்திலே உண்மை உள்ளவர்கள் குறைய குறைய தேவனுடைய கோபம் தேசத்திலே பற்றி எழுதி ஆரம்பிக்கும். சங்கீதம் 12:1 அதைத்தான் வாசிக்கிறோம். மனுபுத்திரர்களே, உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். மனிதர்களுக்குள்ளே உண்மை குறைய குறைய, மனிதர்களுக்குள்ளே தேவனை பற்றிய அறிவு குறைய குறைய, தெய்வ பயம் குறைய குறைய என்ன நடக்கிறது? தேவனுடைய கோபம் மனித வாழ்க்கையை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேசத்தின் மேல் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனக்கு தேவ கோபம் ஒரு பட்டணத்தின் மேல் வருகிறது என்று சொன்னால், ஒரு கிராமத்தின் மேல் வருகிறது என்று சொன்னால், ஒரு நாட்டின் மேல் வருகிறது என்று சொன்னால், ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய கோபம் நம்மை விளங்குகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் ஜனங்களுக்குள்ளே, அந்த பட்டணத்திற்குள்ளே, அந்த கிராமத்திற்குள்ளே, அந்த தேசத்திற்குள்ளே, அந்த நாடுகளுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் போகிறதுனாலே, உண்மை இல்லாமல் போகிறதுனாலே தேவனுக்கு தேசத்தோடு வழக்கு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நல்லா கவனிங்க, அவனவன் பிறனோட என்ன பேசணுமா? உண்மையை பேசணும். பேச்சுல உண்மையா இருக்கணும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அவருடைய பேச்சு உண்மையா இருக்கணும். தேவன் சொல் தவறாத தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையில உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வத்தை விசுவாசித்திருக்கிற, அந்த உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே பின்கிற 17வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, உண்மை இல்லை அப்படின்னா நான் அவைகளை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாசிக்கலாம் 16 முதல் 17 வசனங்கள் வரைக்கும். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கு ஏற்ற நியாயம் தீருங்கள். ஒருவரும் பிறருக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கவே கூடாது. கள்ள சத்தியத்தின் மேல், பொருளியானையின் மேல் பிரியப்படாதீங்க. இதையெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் ஒன்று என்னது? உண்மை இல்லாமல் இருப்பது, பிறனோடு பொய் பேசுவது. நாம் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெறுக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்மிடத்தில் உண்மை இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெறுக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லிட்டு தெரியுமா? எனக்கு தேவன் நம்மளை வெறுக்க காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனால் வெறுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, தேவனால் அனுபவிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. காரணம் அவர்கள் உண்மை பேசுகிறது இல்லை, உண்மை பேசுகிறது இல்லை. எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் பிறனோடு பேசும் பொழுது, மற்ற ஜனங்களோடு, மற்ற பிள்ளைகளோடு, மற்ற மனிதர்களோடு நீங்கள் பேசுகிற விஷயம் உண்மையா பேசணும். நான் பேசுகிற விஷயங்கள உண்மை இல்லை அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரா? கர்த்தர் நம்மளை வெறுக்கிறாரா? யோசித்து பாருங்க. உலகத்துல ஒரு மனுஷன் நம்மளை வெறுக்கிறான், அவன் வெறுத்தா வெறுத்துட்டு போகட்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை வெறுக்கிறான், வெறுத்துட்டு போகட்டும்.
ஆனா பரலோகம் நம்மளை வெறுத்தா நம்முடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரலோகம் நம்மளை வெறுத்தா நம்முடைய நிலையை யோசித்து பாருங்க. எனக்கு மனிதனை பிரியப்படுத்துகிற நிலை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, மனிதர்களை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உங்களை நேசிக்கிற உலகம் நாளைக்கு உங்களை வெறுக்கும். இன்னைக்கு உங்களை வெறுக்கிற உலகம் நாளைக்கு உங்களை நேசிக்கும். இன்னைக்கு உங்களை நேசிக்கிறவர்கள் நாளை உங்களை வெறுப்பாங்க. இன்னைக்கு உங்களை வெறுக்கிறவர்கள் நாளைக்கு உங்களை நேசிப்பாங்க. இதுதான் உலகம். பரலோகத்துடைய விருப்பை சம்பாதித்து விட்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமா? நம்மளால ஓட முடியுமா? நம்மளால எதையாவது செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப பரலோகம் வெறுக்கக்கூடிய அந்த உண்மை இல்லாத காரியங்களை நம்மளை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். உண்மை இல்லாத மனிதனோடு கர்த்தர் வழக்காடுகிறார். முதலாவது படிச்சோம், உண்மை இல்லாத மனிதனோடு கர்த்தர் வழக்காடுகிறார். இரண்டாவது படிக்கிறோம், உண்மை இல்லாத மனிதனோடு மனிதனை கர்த்தர் வெறுக்கிறார். தேவனால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம், தேவனால் ஆதரிக்கப்பட்ட குடும்பங்கள் நாம், தேவனுடைய அன்புக்குட்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த ஆண்டுடைய அன்புக்கு ஈடாக நம்ம உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏசப்பா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையா இருக்கணும். பிறரோடு பேசுகிற வார்த்தைகள் உண்மையா பேசணும். உண்மை இல்லாம போய் பேசக்கூடாது. உண்மைக்கு புறம்பான காரியங்களை நம்ம பேசக்கூடாது. அப்படி நாம் பேசுவோம் என்று சொன்னால் ஒருவேளை மனிதனை ஏமாற்றணும். ஆனா பரலோகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்புக்கு நம்ம ஆளாகி விடுவோம். அவருடைய பகைக்கு நம்ம ஆளாகி விடுவோம். அவருடைய அன்பு நம்மளை விட்டு நீங்கிவிடும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய நம்முடைய பேச்சு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தை உண்மையாக பேசுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 12:22 என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்கள். பொய் உதவிகள், கவனிங்க, பொய் உதவிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் உண்மையா நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையில உண்மையை பேசி வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையில உண்மையா நினைக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? அவர்கள் மேல கர்த்தர் பாசமா இருக்கிறாரா? அவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யாரெல்லாம் உண்மையா பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையா நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வாசித்து பாருங்கள். சங்கீதம் 5:9, நீதிமொழிகள் 11:13 வாசித்து பாருங்கள். உலகத்தாருடைய வாயில் என்ன இல்லை, அநேகருடைய வாயில் என்ன இல்லை, உண்மை இல்லை. பொய் உதவிகளை கர்த்தர் வெறுக்கிறார். அநேகருடைய வாயில உண்மை இல்லை. அவருடைய இருதயம் கேடுவானது. அவருடைய இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது. அவருடைய தொண்டை ஒரு பிரேதக்குடியை எப்படி திறக்கும்போது எவ்வளவு நாளுமோ அதே போல அநேகருடைய வாய் நாய் போய் கிடக்கிறது. நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். நீதிமொழிகள் 11:13 வாசித்து பாருங்கள். புறம் கூறி திரிகிறவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவியில் உண்மை காரியத்தை அடக்குகிறார். உண்மை உள்ள மனுஷன் புறம் கூறி திரிய மாட்டாராம். எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு நடக்க மாட்டாராம். இங்க பார்க்கிறது அங்க போய், இங்க கேட்கிறது இன்னொரு மனுஷத்துல போய் அவன் 10 லட்சம் நடக்கவே மாட்டாரோ. அப்படி நடக்கிற ஒரு மனிதனை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
இங்க கேட்கிற என்னிடத்துல போய் சொல்லுகிற பழக்கம், இங்க பேசுகிற என்னிடத்துல போய் பேசுகிற பழக்கம், பார்க்கிற இன்னொரு சொல்லுகிற ஒரு பழக்கம் ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புறம் கூறி திரிகிறவர்கள். அவர்கள் புறம் கூறி திரிகிறவர்கள். உண்மையுள்ளவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? காரியத்தை அடக்குவார்கள். ஆவியில உண்மை உள்ளவர்கள் காரியத்தை அடக்குவாங்க. காதல கேட்கறதெல்லாம் சொல்லிட்டு நடக்க மாட்டாங்க. கண்களை பார்க்கிறதெல்லாம் சொல்லிட்டு நடக்க மாட்டாங்க. தூற்றி கொண்டு திரிகிறவா, புறம் கூறி திரிகிற, பார்க்கும்ப ஒன்று பார்க்காம இருக்கும்ப ஒன்று, பார்க்கிற ஒன்று பேசுவது, காணாம இருக்கும் பொழுது இன்னொன்று பேசுவது. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புறம் கூறுகிறவர்கள், அதற்கு உண்மை இல்லாதவங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய மேலேயே அவங்க உண்மை இல்லாதவங்க, பொய்களை ஊழையிட்டு திரிகிற அந்த நரியை போல, அந்த நாயை போல ஊழையிட்டு திரிகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மை உள்ள ஒரு மனிதனாக, உண்மை உள்ள ஒரு ஜீவிதம் உள்ள ஒரு ஆத்மாவாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி என் பேச்சுல, என் வாழ்க்கையில ஒரு உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறப்பா. அசாகிற வரைக்கும் உண்மையா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நான் உண்மையா வாழணும் ஆண்டவரே. வாழ்க்கை உண்மை உள்ளதா இருக்கணும். என் ஜீவியம் உண்மை உள்ளதா இருக்கணும். என் பேச்சு உண்மை உள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆவியில உண்மை உள்ளவனா இருக்கணும். என் உடல் உண்மை உள்ள உடலா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 4வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரித்து தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு காரணத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ராஜா சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் அப்படின்னு சொல்றாரு. தானியேல் சொல்லல நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் அப்படின்னு தானியேல் எங்கேயுமே சொல்லல. ஒரு ராஜா சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷன் தானியேல். இப்ப தானியேல உன்னிப்பாக உலகம் பார்க்கிறது, நம்மள உன்னிப்பாக உலகம் பார்க்கிறது, தெய்வ பிள்ளைகள் உன்னிப்பாக உலகம் பார்க்கிறது. ஆகவே நம்ம உண்மையா இருக்கணும், உண்மையா பேசணும், உண்மையா வாழணும். தானியேலுடைய ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானியேலுடைய சத்துருக்கள், அவருக்கு விரோதமானவர்கள் எழும்பி தானியேலை ஏதாவது ஒரு காரியத்துல குற்றப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு தானியேலை குறித்து சொல்லுகிறது, தானியேல் உண்மை உள்ள மனிதனாக இருந்ததுனால அவரிடத்துல யாதொரு குற்றமும் பார்க்க முடியவில்லை. சொல்றோம் உலகம் குற்றம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது குறை சொல்லலாமா, நம்மள ஏதாவது குற்றத்தை உங்க மேல போடலாமா அப்படின்னு உலகம் பார்த்து கொண்டு பைபிள் சொல்லுது, தானியேலை குற்றப்படுத்துவதற்காக பார்த்தார்களா, அவன் கூட இருந்தவர்களே பார்த்தார்களா. தானியேல் என்கிற தேவ மனிதர்களே அவருடைய கூட இருந்தவர்களே தானியேலை வீழ்த்தும்படியாக எப்படியாவது ஒரு குற்றத்தை தானியேல் போடணும், எப்படியாவது ஒரு பழிய போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குற்றம் இருக்காதா அப்படின்னு பார்த்தார்களாம். ஆனா யாவது குற்றத்தையும் தானியேலில் காண முடியல. ஏன்னா தானியேல் உண்மை உள்ள மனிதனாக வந்தார். எங்க தெரியுமா? சபையில இல்ல, அந்நிய தேசத்துல பாவம் பெருகிற அந்த பாபிலோன் தேசத்திலே தானியேல் அவன் உண்மை உள்ள மனிதனாக வந்தார்.
குடும்பத்தார்கள் யாருமே இல்லை. அவரை சொல்றோம், அவர் செய்கிற ஒரு குற்றத்தை அவர் எப்படி வாழ்கிறார் அப்படின்னு அவரை நோட் பண்ணுவதற்கு, அவரை கைடு பண்ணுவதற்கு யாருமே கிடையாது. அவன் தனிமையான ஒரு அனுபவத்தில் இருந்த பொழுதும் தானியேல் தேவனுக்கு முன்பதாக தீர்மானம் எடுத்து உண்மை உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஆகவேதான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற இடங்கள்ல பிள்ளைகள் உண்மையாயிருங்க, ஆசிரியருக்கு உண்மையாயிருங்க, உங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாயிருங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் உண்மையாயிருங்க, கொடுக்கல் வாங்கல் உண்மையாயிருங்க. உங்க ஜீவிதத்தில் எல்லா காரியங்களும் நீங்க உண்மையா நடந்து கொள்ளுங்க. உலகம் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்ம எப்படி நினைப்போம், நம்மளை யார் பார்க்க போகிறது? இந்த சின்ன விஷயத்தான் உலகம் கவனிக்குமா? உலகம் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் காலம் ஒன்று வரும். தாவீதுடைய காரியம் எப்படி ஜெயமாய் இருந்ததோ அதே போல ஒரு நாள் வரும், நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். கைகளை உயர்த்தி சிங்கக்கெபியிலே தானியேல் போடப்பட்ட பொழுது வெளியே வருவதற்கு காரணம் தெரியுமா? தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார். உண்மையாக இருக்கிற மனுஷன் எப்பேற்பட்ட நிலையில தள்ளப்பட்டாலும் அவன் அந்த நிலையிலிருந்தெல்லாம் அந்த மனுஷன் காப்பாற்றப்படுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். உண்மை இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம உண்மையா இருந்தா, தேவனுடைய பார்வையில உண்மையா இருந்தா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மை இல்லாததால்தான் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையாய் கிடக்கிறது. ஆராதனையில் அநேகருக்கு உண்மை இல்லை. ஜெபிக்கிற காரியத்துல, தேவனை கிடைத்த காரியத்துல அநேகருடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஆசீர்வாதம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. பிரச்சனை மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம். ஏன் தெரியுமா? உண்மை இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகம் இப்படியா சொல்லுகிறது, மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ள ஒரு மனுஷன் தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவனை மோசே என்கிற தேவ மனிதனை குறித்து தேவனுடைய எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தார். எனக்கு ஆவிக்குரிய காரியத்துல எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருப்போம் அப்படின்னா உண்மை உள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா? கைகூடி வந்தது போல இருக்கக்கூடிய நன்மைகள் பல நேரங்களும் சொல்லுவது கை கேட்டுறது வாய் கேட்டு போயிட்டு இது வந்தது போல இருக்கிறது, ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? உண்மை இல்லாத வாழ்க்கை. நாம் காலையில் கேட்டது போல அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பேசுவது போல கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது என்னில் உள்ள உண்மையின்படி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்துல எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அந்த உண்மையின்படி கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மிடத்தில் உண்மை இருக்குமானால் தேவன் நமக்கு நியாயம் செய்வார். தேவன் நமக்கு நீதி செய்வார். உண்மை இல்லாத மனிதனுக்கு எப்படி கர்த்தர் நியாயம் செய்ய முடியும்? உண்மை இல்லாத மனிதனுக்கு எப்படி நீதி செய்ய முடியும்? உண்மை இல்லாத மனிதனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வேதத்தில் வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையும் இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியத்தில் உண்மை இல்லை அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன காரியங்களிலே நம்ம பொய்ய பித்தராட்டமா இருப்போம் அப்படின்னா கர்த்தர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் எப்படி நம்ம உயர்த்த முடியும்?
பொருட்கள் மேல நம்ம உண்மையா இல்லை அப்படின்னா, சக மனிதர்களோடு கூட உண்மையா வாழல அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல உண்மையா வேலை செய்யல அப்படின்னா, ஆண்டவர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? இப்படி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் எப்படி வாசிக்கிறோம்? உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களிடத்தில் உண்மை இருக்குமானால் உம்முடைய ஆசீர்வாதம் எங்க மேல பரிபூரணமா இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதியிருப்போமா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தேவையை எதிர்பார்க்கக்கூடிய, தேவையை விரும்பக்கூடிய ஒரு உண்மை எங்களுக்கு ஆறு ஆண்டவரே எல்லாரும் வாயிலை திறந்து துதிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் வாயிலை திறந்து கேட்கலாம். சத்தத்தை உயர்த்துவோமா? சத்தத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி எல்லா சிறு பிள்ளைகளும், எல்லா வாலிப பிள்ளைகளும், எல்லா சகோதர சகோதரிகள், எல்லா முதியோர் பெரியோர்களும் நல்ல வாய்களை திறந்து, இயேசப்பா அவன் என்னை உண்மை உள்ள மனிதனாக மாறப்பட்ட ஆண்டவரே, அவன் என்னை எங்களை உண்மை உள்ளவர்களாக வாழப்பா கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா எங்களுக்கு உண்மை தாருங்கப்பா. நாங்க உண்மையா ஜீவிக்க, நாங்க உண்மையா பேச, நாங்க உண்மையா நடந்து கொள்ள, நாங்க உண்மையா எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல, எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல நாங்க உண்மையா இருக்கணும், உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா தொழுது கொள்ளணும், உண்மையா சேவிக்கணும், தேவனுக்கு உண்மையா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். எங்களை பலப்படுத்துங்கப்பா. பொய்களை களைந்து, சகரில் அவர் வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்துல பொய்களை களைந்து அவனவன் பிறனோடு உண்மையை பேசுகிறான்.